அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நான் மோமோஸ் செய்ய போறேன். 1/2 கிலோ கறி வாங்கி மிக்சியில கைமா கணக்கு அடிச்சிருக்கேன். 2 தக்காளி பழம், 2 பெரிய வெங்காயம், மல்லி இலை, கரம் மசாலா பொடி 1/2 ஸ்பூனு, இந்த ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கேசரி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, சாதா மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சள், சீரகம், மல்லி இது 2 ஸ்பூனு, எண்ணெய். இன்னும் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊத்துவேன். பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுவேன். வெங்காயம் கண்ணாடி பருவம் வரட்டு. இதுல நம்ம 2 உப்பு போட்டு 2 கல் உப்பு போட்டிருக்கேன். வெங்காயம் சட்டுன்னு வதங்கும், அதுக்காகத்தான் வெங்காயத்துக்கு உப்பு போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன், கைமாவை இதுல ஆட் பண்ணுவேன். தக்காளி பழம், ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடி, சாதா பொடி வத்தல் பொடி 1 ஸ்பூன், மல்லித்தூள், சீரகத்தூள், மஞ்சத்தூள், வேகட்டு. பாருங்க, இந்த கைமா தண்ணி நல்லா சுண்டுன பிறகு நான் இந்த கரம் மசாலா பொடிய ஆட் பண்ணுவேன். இந்த கரம் மசாலா பொடி நான் ஃபர்ஸ்ட் வீடியோல போட்டிருக்கேன். வேணும்னா நீங்க ஆர்டர் பண்ணா நான் செய்து தரேன். கமெண்ட்ல சொல்லுங்க. கடைசில மல்லி இலை போட்டு கேஸ ஆஃப் பண்ணிடணும். இன்னும் மோமோஸுக்கு மாவு பிசையணும். நான் பிசைதே காட்டுதேன். மோமோஸுக்கு 3 கப்பு மிஸ்ரின் கப்புக்கு 3 கப்பு மைதா எடுத்திருக்கேன். முருங்கைக்கீரையை வச்சு தான் நான் பண்ண போறேன். 1 ஸ்பூன் சால்ட், 1 ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சம் தேங்காய் ஆயில். ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். அதுல கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க வைக்க. கொதிச்சதும் இந்த முருங்கை இலைய இதுல ஆட் பண்ணுதேன். கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் கூட இல்ல ஆப்பச்சோட்டா. இந்த கலர் மங்காம இருக்கேக்கு இந்த கீரையில நான் போடுது. அப்பதான் இந்த கீரை பச்சை பச்சைன்னு வரும். 5 நிமிஷம் போட்டிருக்கேன். சுடு தண்ணியில கொதிச்சு வடிச்சு எடுக்கேன். கூலான தண்ணி ஊத்துதே. மிக்சி ஜார்ல நான் இத அடிச்சு எடுத்து நான் காட்டுவேன். ஜார்ல அந்த கீரையை போட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுதேன். ஒரு பவுல்ல இத வடிகட்டுதேன். கீரை சாறை எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் சர்க்கரை போடுதேன். ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் போட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய்,
இத கீரை தண்ணியையும் நான் ஆட் பண்ணுதேன். பாருங்க எவ்வளவு சாஃப்டா எவ்வளவு அழகா வந்திருக்கு. பாருங்க எவ்வளவு அழகா சாஃப்டா வந்திருக்கு. நம்ம கீரைய அரைச்சி இதுல ஆட் பண்ணதோன்னு நினைக்காதீங்க, அதை இருத்துடுதோம் நம்ம. அதனால எந்த ஒரு சுமலும் வராது. எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. கைய வச்சு அப்படி போகுது, அவ்வளவு சாப்பிட்டு. இத நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கிட்டு மோமோஸுக்கு சட்னி செய்ய போறேன். ஒரு பாத்திரத்துல 1.5 கப் தண்ணி வச்சிருக்கேன். இந்த தண்ணி நல்லா சூடு வரட்டு. தண்ணி நல்லா சூடாயாச்சு. கேஸ் ஆஃப் பண்ணும். உள்ள நான் மாத்துதேன். 4 காஷ்மீர் மிளகா போட்டுதேன். 4 சாதா மிளகு, 5 பூண்டு. இது வெந்நீல கொஞ்சம் ஊறட்டு. சுட்டு தண்ணியில போட்டத இப்போ மிக்ஸி ஜாருக்கு இதை ஆட் பண்ணுதேன். பெரிய தக்காளியில 3 தக்காளி இதே இதுல ஆட் பண்ணுதேன். ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். ஆலுவா எண்ணெய் ஆட் பண்ணிருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்டு நான் அந்த அரைச்சி வச்ச மசாலாவை இதுல ஆட் பண்ணுதேன். சக்கரை 1/4 ஸ்பூனு, சால்ட் 1/4 ஸ்பூன், மோமோஸுக்கு சட்னி ரெடி பண்ணிட்டேன். இப்போ நல்லா கொதிக்கிச்சிட்டு நல்லா முட்டையா வருது பாருங்க. நல்லா கொதிச்சிட்டு இந்த கேஸை நான் ஆஃப் பண்ண போறேன். மோமோஸுக்கு நான் மாவு ஊற வச்சதை எடுத்து இப்போ சப்பாத்தி மாதிரி நான் பரத்துதேன். பரத்தி கட் பண்ணுதேன். பாருங்க இப்படி ரவுண்டா வட்டமா வச்சு ரோஜாப்பு மாதிரி நான் இதை மடக்குவேன். இப்படி எடுத்து இப்படி எதெல்லாம் எடுத்து இப்படி மடக்கி இப்படியே சுருட்டி இப்படியே கொண்டு வரோம். பாருங்க ரோஜாப்பு மாதிரி நான் ரோல் பண்ணிட்டேன். இதை நம்ம இட்லி கொப்பரையில வச்சு அவிக்கணும். நான் இன்னும் 4-5 ரோல் பண்ணி முடிச்சு இட்லி கொப்பரையில வச்சு அவிக்கிறத நான் உங்கள்கிட்ட காட்டுவேன். இட்லி பாத்திரத்துல நான் கொஞ்சம் தண்ணி வச்சிருக்கேன். இந்த இட்லி தட்டை கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணுவேன். பண்ணிக்கிட்டு இதுல வைக்கணும். இட்லி தட்டுல அடிக்கி நான் மூடி போட்டு மூடுவேன். இது அவிஞ்ச பிறகு நான் காட்டுவேன். அவ்வளவு சூப்பரா வந்திருக்கு மோமோஸ். பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. கீரை பிடிக்காதவங்களுக்கு கூட இப்படி செய்து கொடுத்தா, குழந்தைகள்லாம் இப்படி செய்து பிள்ளைகளுக்கு இப்ப கீரை கொடுக்குதே நல்லது உடம்புக்கு, கண் பார்வைக்கு. பாருங்க மோமோஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பரா இருக்கு.
நான் முருங்கைக்கீரையில இதை செய்திருக்கேன். நீங்க குழந்தைகள் முருங்கைக்கீரை திங்காட்டனைக்க நீங்க இதே மாதிரி மாவுல மிக்ஸ் பண்ணி நீங்க செய்து கொடுத்து பாருங்க. குழந்தைகள்லாம் சாப்பிடும். ரொம்ப டிஃப்ரெண்டான ரெசிபி. பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க, எவ்வளவு அழகா வெந்திருக்குன்னு பாருங்க. சூப்பரா வெந்திருக்கு. நீங்க செய்து சாப்பிட்டுட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.